ஓம் சக்தி. எதற்கு மதிப்பு? மனம், குணம், தருமம், உழைப்பு இருந்தால்தான் மதிப்பு உண்டாகும். உலகத்தின் நிலை புரிந்தும் புரியாமலும் இருக்கிறது. எண்ணங்கள் சிதறாமல் இருக்க வேண்டும். வலிமையான எண்ணங்களை வளர்த்து கொண்டு செயல்பட வேண்டும். அளவிற்கு அதிகமாக ஆசைகளை வைத்துக்கொண்டு அழிவை தேடிக்கொள்ளக்கூடாது. நேசத்தில் ஊசி இருக்கக்கூடாது. எல்லாவற்றிலும் பற்றாக்குறை ஏற்பட்டாலும் ஆன்மீகத்தில் பற்றாக்குறை வராது. சிறு துளி பெரு வெள்ளம், சிறு புலி மலையை தகர்க்கும். சிறு தவறுகள் தான் மனிதனை அழித்துவிடும். தர்மம் தலை காக்கும். குடிசையாக இருந்தாலும் எரியும், மாடி வீடாக இருந்தாலும் மின்சாரத்தால் எரியும். மக்கள் தொகை அதிகமானதால் சாக்கடைகளும் அதிகமாகிவிட்டன. அந்த காலத்தில் தர்ம சிந்தனை இருந்ததால் சீரும் சிறப்புமாக வாழ்ந்தார்கள். பணம், கௌரவம் பார்ப்பதால் இந்த காலத்தில் அழிவுகள் ஏற்படுகின்றன. உண்மை ஊமையாக மாறக்கூடாது. வேகம் விளைவுகளை ஏற்படுத்தும். இப்போது 30 வயதிலேயே எழுந்து நடக்க முடியவில்லை. அடுத்தவன் சொத்து. அடுத்தவன் செத்தால் அந்த சொத்து நமக்கு வருமே என்று நினைக்கக்கூடாது. இதய உணர்ச்சி செத்துவிட்டால் இறைக்கு இரையாக நேரும். முறையோடு வாழ்ந்தால் அமைதியும் நிம்மதியும் ஏற்படும். பெற்றோரிலும் நல்லவர்கள் கெட்டவர்கள் உண்டு. குழந்தைகளிலும் நல்லவர்கள் கெட்டவர்கள் உண்டு. கண் கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் செய்வது போல புத்தாடையில் அழுக்கு சேர்ந்துவிட்டால் எத்தனை முறை துவைத்தாலும் புத்தாடையாக மாறாது. அதுபோல மனித இனத்தில் அழுக்கு சேர்ந்துவிட்டால் அமைதி கிடைக்காது. கெட்ட பிறகு பழைய நல்ல பெயரை எடுக்க முடியாது. மண்பாண்டத்தை பக்குவமாக செய்து பக்குவமாக சுடாவிட்டால் உடைந்துவிடும், பிறகு ஒட்டாது. அதுபோல மனிதர்களும் பாவ புண்ணியங்களை உணர்ந்து பக்குவமாக வாழாவிட்டால் உடைந்த வாழ்க்கை மீண்டும் ஒட்டாது. மின்னல் மின்னும், இடி இடிக்கும், மழை பெய்யும் என்று நினைப்பீர்கள். மழை பெய்யாது. சில நேரங்களில் எந்த சலனமும் இல்லாமல் மழை திடீரென பெய்யும். நீங்கள் நினைப்பது போல் எதுவும் நடப்பதில்லை. எதிரி நாட்டை எப்படி அழிக்கலாம், எந்த ஆயுதத்தால் எப்படி சாகடிக்கலாம் என்று அழிவை நினைத்து ஆராய்ச்சி செய்து புது புது ஆயுதங்களை கண்டுபிடிக்கிறான். இவனால் பூமியையும் ஆகாயத்தையும் ஒன்றும் செய்ய முடியாது. விஞ்ஞானம் விஞ்ஞானம் என்று ஓடினீர்கள். இப்போது குடி தண்ணீருக்கே அலைகிறீர்கள். உலகம் அழிகிறது. நான் அரவணைத்து வருகிறேன். காற்றடிப்பதால் செடி அசைகிறதா, செடி அசைவதால் காற்றடிக்கிறதா என்றெல்லாம் ஆராய்கிறீர்கள். ஆராய்ச்சி செய்து கொண்டேதான் இருக்க வேண்டும். முடிவை எடுக்க முடியாது. பழம் உள்ள மரத்தை தான் பறவைகள் நாடி வரும். அதுபோல மனிதனுக்கு குணம் இருந்தால்தான் மதிப்பு தேடி வரும். மனிதனின் உழைப்பும் உணர்வும் உதிரி பூக்களாக மாறிவிட்டன. ஆணவம் உள்ள குடும்பத்தில் பாதுகாப்பு இருக்காது. மனக்கட்டுப்பாடு நிலைத்து நிற்கும். படித்தவன் படிக்காதவன், ஏழை பணக்காரன், தொழிலாளி முதலாளி, உள்நாட்டான் வெளிநாட்டான் என மனிதர்கள் பலவாக இருந்தாலும் மனிதர்கள் எல்லோரும் விருப்பு வெறுப்பு, பசி, தாகம், கோபம், தருமம், காமம் என்ற உணர்வுகள் ஒன்றுதான். அரிசியாக இருக்கும்போது தண்ணீரில் போட்டால் நீரில் மூழ்கிவிடும். அந்த அரிசியை பொரியாக்கி தண்ணீரில் போட்டால் மிதக்கும். அதுபோல மனித எண்ணங்கள் பந்த பாசத்திற்கு அடிமையாகும் போது வாழ்க்கையில் மூழ்க வைக்கிறது. பந்த பாசத்திலிருந்து விடுபடும் போது எளிதில் மிதக்க வைக்கிறது. எதுவும் எளிமையாகி விடுகிறது. அன்னையின் அருள்வாக்கு. என்னுடைய அருள்வாக்கு என்ற பாத்திரத்தை பயன்படுத்தி எதிர்கால வாழ்வினை அமைத்து கொள்ள வேண்டும். எல்லோருக்கும் பகிர்ந்தளிக்க வேண்டும். அன்னையின் அருள்வாக்கு. ப்ளீஸ் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். ஓம் சக்தி.